ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே மார்னிங் காலையிலேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோங்கிறத ஒரு சின்ன மினி விலாகாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. காலையில் வந்துட்டு இன்றைக்கி லன்ச் பேக் பண்ணலை. ஸோ வந்து மார்னிங் டிஃபன் மட்டும்தான். டிஃபனுக்கு வந்துட்டு இன்றைக்கி சூப்பராக சூடான பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் செஞ்சுருக்கேன். ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டு அவரும் வந்துட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்புனதுக்கப்புறமா வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. அதையும் வந்துட்டு எல்லாம் ஓசல் பண்ணி வீடியெல்லாம் கூட்டிகிட்டு பாத்திரம்லாம் கழுவிட்டு அப்படியே சைட் பை சைடு வந்துட்டு லன்ச்சும் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இன்றைக்கி நாங்கள் வெளியில் போகிறோம். வெளியில் போகிறனால நாங்கள் மழை வரதுக்குள்ளே ரிட்டன் வரணும்னு சொல்லிவிட்டு லன்ச் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன் ரெடியாக. நானும் பாப்பாவும் வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னா நேஹாவுக்கு வந்து புக்ஸ் வாங்க போகிறோம். நெக்ஸ்ட் அகடமிக் இயர் வந்துட்டு இங்கே ஸ்கூலில் கேரளாவில் தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். எல்கேஜி போகிறாங்க நேஹா. புக்ஸ் வாங்குறதுக்காக வந்துட்டு நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். ஸ்கூலுக்கு வந்துட்டோம். ஸ்கூலுக்கு வந்தோடனையும் என்னை இப்போவே ஸ்கூலில் விட்டுட்டு போயிடுவீங்களா, இல்லை வந்து உங்கள் கூடயே கூட்டிகிட்டு போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தா. இல்லை நெக்ஸ்ட் மந்த் தான் ஸ்கூல் தொடங்குது, கூட்டிகிட்டு போயிடுவேன், புக்ஸ் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திகிட்டு இருந்தேன். வீட்டுக்கு ஒரு வழியாக வந்துட்டோம். நாங்கள் வந்த உடனேவே மழை வந்து துளிக்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. நல்ல வேளை மழை நல்லா பிடிக்கிறதுக்குள்ளே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து லஞ்ச் சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்புறதுக்காக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நேஹா வந்து எனக்கு மாம்பழம் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு மாம்பழம் சாப்பிட்டு இருந்தா. இன்றைக்கி வந்து என்ன சாப்பாடு அப்படின்னா மொச்சக்கொட்டை போட்டு புளிக்குழம்பு வச்சுருக்கேன். அப்போ நூல்கோல் போட்டு சிறுபருப்பு போட்டு இது வந்து கூட்டு மாதிரி செஞ்சுருக்கேன். தக்காளி ரசம் செஞ்சுருக்கேன். இன்றைக்கி வந்து இதுதான் எங்கள் வீட்டில் லன்ச்சு. உங்கள் வீட்டில் என்ன லன்ச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பபாய். டேக் கேர். பபாய்.